ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவான் வைப். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஒரு மோட்டிவேஷனை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கவிஸ்ரீன்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க ஓவிய கலைஞராக ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு கனவு இருக்குது. அவங்களோட ஆசையை நிறைவேற்றதுக்காண்டி அவங்க ஓவியம் வரைய ஆரம்பிக்காங்க. அப்போதும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓவியம் வரைஞ்சி பார்க்காங்க. அவங்களுக்கு நன்றாகவே ஓவியம் வரலை. அப்படி நல்லா வரைஞ்சாலுமே அந்த ஓவியத்தை மக்களால் பாராட்டப்படவே இல்லை. அப்போ திடீர்னு ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. எங்கே போகிறாங்கன்னா ஒரு பூங்காவுக்கு போகிறாங்க. அந்த பூங்காவில் போய் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே ஒரு குரங்கு மரத்தில் ஏறும்போது ஃபஸ்ட் தடவை ஏறுது அந்த குரங்கு. ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கல் தட்டி கீழே விழுந்துருது. ரெண்டாவது தடவை அந்த மரத்தில் ஏறலான்னு பார்க்குறது பாதி தூரம் போயிடனோடனே அந்த மரத்தில் போனோடனே மரம் வழுக்கி கீழே விழுந்துருது. மீண்டும் 3வது தடவை முயற்சி பண்ணி ஒரு வழியாக மரத்தில் ஏறிட்டு, இதிலேருந்து அந்த கவிஸ்ரீன்னு ஒரு பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குரங்கே பல முயற்சி செஞ்சு வெற்றி பெறும்போது நம்மளால் என்ன முடியாமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்மளால் முடியும்ன்ட்டு அவள் தினமும் ஒவ்வொரு நாளும் கவிஸ்ரீ என்கின்ற ஒரு பொண்ணு ஒவ்வொரு படமாக வரைய ஆரம்பித்தோடனே அவள் ஒரு வருடம் கழித்து பார்க்க அவளோட சாதனைக்கு ஒரு பையன் கிடச்சிச்சு. என்ன ஆகுதுன்னா அவள் ஒரு பெண் ஓவியராக மாறிடுறா. யார்? அந்த கவிஸ்ரீ என்கிற பொண்ணு. இது நம்ம என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளாக வெற்றி விஷயமாக இருக்காது. ஒரே நாளாக வெற்றி என்றைக்குமே கிடைக்காது. நம்ம பல வருடங்களோ அல்லது பல மாதங்களோ உழைப்பு, நம்மளோட முயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி வாழ்க்கையில் பெற முடியும். என்றைக்குமே முயற்சி பண்ணுங்கள். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க.